லாஸ்ட் வீக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்டு ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 2 ஸ்டாக்கோட சார்ட் அனாலிசிஸை வந்து நம்ம செப்பரேட் வீடியோவாக சண்டே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஜனவரி மந்த்து அந்த க்ளோசிங் வந்து நமக்கு 1450 to 60க்கு மேலே வந்தால் ஒரு நல்லாயிருக்கும், ஒரு செல்லிங் வந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ மந்த்லி க்ளோசிங் வந்து 1462 அந்த ரேஞ்சில் வந்துருக்குது. ஸோ 60க்கு மேலே தான் மந்த்லி க்ளோசிங் வந்துருக்குது. ஆனால் நெக்ஸ்ட்டு இந்த வீக்காக பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த பிப்ரவரி மந்த் வந்து இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நம்ம லாங்கு அதாவது பை பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட்டு ஒரு வீக்லி கேண்டில் வந்து நமக்கு 1460 அந்த ரேஞ்சு தான். அப்படி இல்லைன்னா 1500க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லாமல் இப்போ இருக்கிறது இன்னும் வீக்காக தான் இருக்குது, இன்னும் செல்லிங் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக லாஸ்ட் மந்தோட சப்போர்ட்டு 1380 இருக்கும். ஸோ 1380வையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த 1300 தான் சப்போர்ட்டு. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம், அப்படி இல்லைனா இங்கேருந்து போயிட்டு அகெயின் இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். எப்படி இந்த ட்ரெண்ட் வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சோ இதை பிரேக் பண்ணி ஒரு மந்த்லிலேயோ ஒரு வீக்கில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அகெயின் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இப்போயே வந்து நான் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் இந்த ட்ரெண்டுக்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனால் தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புல்லிஷ்க்கு கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் சப்போஸ் வீக்லியில் வந்து ஹெச்டிஎஃப்சியை கவர் பண்ணுறோம், ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டுச்சு அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து நான் 215க்கு மேலே கன்சிடர் பண்ணுங்கள் அந்த லாஸ்ட்டு வீக்கோட கேண்டில் இது வந்து. ஸோ இது வந்து மந்த்லியாக பார்த்துருவோம், அதுக்கப்புறமா வீக்லியாக பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்டு தான் நம்ம பார்த்துருந்தோம் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இந்த இடம் இருக்கும், அதாவது 245லேருந்து 250 வரைக்கும் கூட அப்சைடு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீக்கு இங்கே தான் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ 215க்கு மேலே கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 245.50 அந்த டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் டார்கெட்டையும் பிரேக் பண்ணி தான் நிற்கிது. ஸோ இந்த இடத்துல போய் நம்ம அகெயின் வந்து வாங்கலாமா அப்படின்னா நான் அட்வைஸ் பண்ணலை இந்த இடத்துல வாங்குறதுக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வாங்கியிருக்கலாம், ஏன்னா நமக்கு இங்கே இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் செகண்ட் டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு, அதாவது 260 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட போயிடுச்சு. அதை தாண்டி தான் க்ளோஸ் ஆகிருக்குது. மேபி இன்னும் மேலே போச்சு, நீங்கள் ரொம்ப ரிஸ்கி ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹை லாஸ்ட் வீக்கோட ஹை 270 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 295 அப்படின்றது வந்து டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? 270 பிரேக் பண்ணுச்சுன்னா 295 அனதர் ஒரு 25 ரூபீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப ரிஸ்கி ட்ரேடர் மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி இந்த 215ல் நீங்கள் என்ட்ரு ஆகியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் ப்ராஃபிட் கட் பண்ணுறது ரொம்பவே சேஃப். ஏன்னா ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்குது, எப்போ வேணால் செல்லிங் ட்ரிகர் ஆகிடும். லாஸ்ட் வீக் நிஃப்டி வந்து நம்ம வீக்காக தான் இருக்குது. ஸோ 20,900 to 800 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரிவர்சல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்த்துருந்தோம். பட் இந்த வீக் என்னாச்சு அப்படின்னா நமக்கு அதே லெவல் தான், நம்ம இங்கே க்ளோஸ் ஆச்சு. ஸோ நமக்கு வந்து மண்டே வந்து ஒரு கேப் அப் கிடச்சிது. கேப் அப்லேருந்து ஒரு நல்ல புல்லிஷ். ஓகேங்களா? பட் ஆனால் எந்த அளவுக்கு புல்லிஷ் போகுதோ அந்த அளவுக்கு வந்து பேரிஸாகவும் இருக்குது. ஸோ இன்னுமே வந்து ஒரு இன்டிசிசிவாக தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு 3000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரேலி கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் தான் நடக்கும். ஓகேங்களா? அந்த கன்சால்டேஷனை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது தான் ஃபர்தர் மூவ்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ ஜனவரி மந்த்து கேண்டிலாக பார்த்தீங்கன்னாலும் ஒரு இண்டசிசிவ் கேண்டிலாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த இண்டசிசிவ் கேண்டிலோட ஹை 22,125, லோ வந்து 21,130 அந்த ரேஞ்சு. ஸோ இந்த 22,125 எப்போ ஹையில் அப்சைடில் பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து ஃபர்தர் அப்சைடை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். டவுன் சைடில் வந்து இந்த
21,135 அல்ல 150 அந்த ரேஞ்சை வந்து எப்போ டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது நிஃப்டியோட இது வந்து டே சார்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து லாஸ்ட் வீக் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஒரு அக்ரஸிவாக வந்து செல் அடிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே போனால் தான் நெக்ஸ்ட்டு வந்து புல்லிஷ் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டு ஃப்ரைடே நமக்கு இதுக்கு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, ஓப்பன் ஆச்சு, ஆனால் நல்லாவே ரேலி ஆச்சு. அந்த ஹையை ஏற்கனவே இருக்கிற ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து செல் ஆகிடுச்சு. ஸோ இது டெக்னிக்கலாக வந்து நமக்கு டபுள் டாப், இது ஒரு டாப்பு, இங்கே வந்து இப்போ டபுள் டாப் விழுந்துருக்குது. திரும்ப க்ளோஸ் ஆனது பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதுதான் அந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன். ஸோ சாரி, இந்த 18,850 வந்த ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரெண்ட் லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேரிஷ் பேட்டர்ன் இருக்குது, ஒரே ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் இருக்குது. ஸோ பேரிஷ் பேட்டர்ன் என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு இன்வெர்டட் கப்பு, இது வந்து ஹேண்டில். இன்னொரு வியூ பார்த்தீங்க அப்படின்னா இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகேங்களா, இது வந்து லெஃப்ட் ஷோல்ட்ரு, இந்த இடத்துல ஹெட்டு, மேபி இங்கேருந்து திரும்பிச்சு அப்படின்னா இது வந்து ரைட் ஷோல்டராக இருக்கும். ஸோ நெக்லைன் வந்து இந்த சப்போர்ட்டிவ் ட்ரெண்டு தான். இந்த 21 சம்திங்கில் 20,900 ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுல, அதுவும் இந்த 21,130 சப்போர்ட் எடுத்தது தான் நெக்லைனு. ஸோ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணும்போது செல்லிங் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா, இது வந்து நெகட்டிவ் சைடு. இன்னொரு பக்கம் நமக்கு பேரிஷ் ஃப்ளாகு. ஸோ இது வந்து பேரிஷ் ஃப்ளாகு, இது வந்து ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த டெக்னிக்கல் பிரகாரம் பார்க்கும்போது இன்னும் ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆகலை. ஸோ மேபி மண்டே வந்து நமக்கு அட்லீஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது 21,900 மேலே ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ 21,900 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக 22,125 இருக்கும். அதையும் அப்சைடில் பிரேக் பண்ணால் தான் இதெல்லாம் வந்து ஃபிபனாக்கியில் நெக்ஸ்ட் லெவல். ஸோ மேபி 22,125 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,400, 22,750 வந்து அப்சைடு டார்கெட்ஸாக இருக்கும். சப்போஸ் நெகட்டிவாக போகுது, ஸோ இந்த கேண்டிலை வந்து டவுன் சைடில் பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து 21,700 அந்த ரேஞ்சுக்கு கீழே பிரேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்து 21,500 அப்படின்ற ரேஞ்சு சப்போர்ட்டாக இருக்கும், அதையும் டவுன் சைடில் பிரேக் ஆகணும். அந்த மாதிரி பிரேக் ஆகிட்டு அடுத்து இந்த நெக்லைனை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து செல்லிங் வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக பிரேக் பண்ணி தான் செல்லிங் வர்ற மாதிரி இருக்கும். ஹைலேயுமே நமக்கு இந்த லெவலை வந்து இப்போ டபுள் டாப் போட்டிருக்குல்ல, போனாலும் அடுத்த ஒரு இதில் வந்து ட்ரிபிள் டாப் போடும். அதுக்கப்புறம் வர்ற ஸ்விங்கில் உடைக்கிறது தான் வந்து அப்சைடு வந்து உடைக்கும். ஓகே, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு வேளை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா வரைக்கும் செல்லிங் வரும். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆச்சுல்ல இந்த இடத்துல, அதாவது 19,850 இது வரைக்கும் கூட வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்பலாம். ஆனால் இந்த லெவல் வந்துட்டு திரும்பிச்சு அப்படின்னா இன்னுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இந்த லெவலில் போகிறது வந்து நமக்கு அந்தளவுக்கு இன்னும் அப்சைடு போகும்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா 22,125 வந்து ஹை, நமக்கு மேபி 22,750, 23 அங்கேருந்து ஒரு 800-900 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஹையாக இருக்கும். சப்போஸ் இந்த 20,000, 19,850 வந்துட்டு திரும்பிச்சு அப்படின்னா அடுத்த ஒரு புல் ட்ரெண்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து நம்ம டெக்னிக்கலாக நல்லா மூவ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருந்துச்சு, நம்ம லாங் டேர்ம் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம ரிவர்சல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதே மாதிரி ரிவர்சல் ஆகிருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்டு போய்கிட்டு இருந்தது. ஸோ அந்த டவுன் ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த கேண்டில்லாம் வந்து ஒரு நல்ல ரிவர்சல் கேண்டில். பட் எங்கே போய் மறுபடியும் திரும்பி இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் ஜோன் இருந்தது. இந்த கன்சால்டேஷன் ஜோனை வந்து பிரேக் டவுன் ஆகிருந்தது. இப்போ அதுக்கு ரீடெஸ்ட் மாதிரி அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு ஒரு செல்லிங் வந்திருக்குது. ஓகே,
இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கல, இதுலேயும் ஒரு ரீடெஸ்ட் அடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ மண்டே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 45-140 அப்படின்ற ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த 45-145க்கு கீழே வந்துச்சுன்னா தான் நமக்கு இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டு மேபி அதை வந்து பிரேக் பண்ண போகுதா அப்படின்றத பார்க்கலாம். எப்போது இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணுதோ, அதாவது 44,300 அந்த ரேஞ்சுக்கு மேலே கீழே பேங்க் நிஃப்டி உடைச்சாதான் ஒரு நல்ல செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகும். லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் வீக்லி சார்ட்டில். இந்த மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அரவுண்டு ஒரு 2020 அந்த கோவிட் கிராஷ்லேருந்தே நமக்கு வர சப்போர்ட்டு தான் இந்த ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ட்ரெண்டை வந்து கீழே பிரேக் பண்ணாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து சேஃப் தான். ஸோ ஒரி பண்ண தேவையில்லை. இந்த ரேஞ்சில் மேபி இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கூட தெரியுதுங்களா? இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இப்போது வந்து போயிட்டு திரும்ப இந்த இதில் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறது வந்து ரைட் ஷோல்டராக இருக்கும். ஸோ அங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் மேலே போச்சு அப்படின்னா இந்த இதெல்லாம் உடச்சிட்டு மறுபடியும் நமக்கு ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட பேங்க் நிஃப்டி போகும். நெக்ஸ்ட்டு ஐடிலேயுமே நம்ம இந்த 35,900 அப்படின்றது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு வேளை செல்லிங் ஆச்சுன்னா சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஐடி வந்து இந்த பேரலல் சேனலில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பேரலல் சேனல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும், இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போது ஃப்ரைடே வந்து அரவுண்டு இந்த ரேஞ்சு, அதாவது நமக்கு வந்து வென்ஸ்டேவே இந்த சப்போர்ட் கிட்டத்தில் வந்துருக்குது. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குது. ஸோ ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐடி வந்து நமக்கு 39,450 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் அக்குமுலேஷன் பண்ணுங்கள். நான் இங்கேயே அக்குமுலேஷன் பண்ணுங்கள் தான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல அக்குமுலேஷன் பண்ணுங்கள். 39,450 வரைக்கும் நம்ம அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். அதுதான் ஏற்கனவே இருக்கிற ஆல் டைம் ஹை. ஸோ ஐடியில் செலக்டிவாக ஸ்டாக் சூஸ் பண்ணுங்கள். அப்படி செலக்டிவாக ஸ்டாக் வந்து சூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஐடி பீஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீடியா பிரேக் அவுட் ஆகலை, ஒரு செல்லிங்கில் தான் இருக்குது. மெட்டல் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இது வீக்லியில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். இந்த இடத்துல போகிற ரெசிஸ்டன்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்குது. லாஸ்ட்டாக ஒரு Jan 24 வந்து அந்த இடத்துல தான் வந்து செல்லிங் ஆகிருக்குது. இப்போது அகெயின் மறுபடியும் அந்த ரேஞ்சுக்கு தான் போகுது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து உடைக்கணும். மெட்டல் வந்து இன்னுமே நல்லா புல்லிஷ் போகணும் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட்டு வீக்குக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து 8160 அந்த ரேஞ்சு. ஸோ 8200க்கு மேலே ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா மெட்டல் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நமக்கு இந்த ரேஞ்சு 8160 to 70 ரேஞ்சில் வந்து செல்லிங் திரும்புது அப்படின்னா அகெயின் நமக்கு இந்த ட்ரெண்டு தான் சப்போர்ட்டு, இந்த ரேஞ்சு. ப்ளஸ்ஸு இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஸோ 6850 இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் ஆகும். இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகும்போது நம்ம மெட்டல் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆட்டோ செக்டார் வந்து நம்ம 19,600 அப்படின்ற டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்குது. ஸோ அதனால் ஆட்டோ செக்டாரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 19,600க்கு மேலே பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங்கு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டு ஒரு 2-3 வீக்காகவே நான் சொல்கிறது அதுதான். ஆட்டோ செக்டார் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஃபார்மாவும் டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்குது. இந்த ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸில் டார்கெட் ஹிட் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 18,200க்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த இது டார்கெட் ஹிட் ஆகிருக்குல்ல, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீடெஸ்ட்டு. இப்போ எப்போயுமே ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போடிச்சு அப்படின்னா அதில் பார்ஷியல் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாறிச்சுன்னு அப்படின்னா நமக்கு டவுன் சைடு திரும்பிடும். அதனால் இந்த இடத்துல ஃபார்மால் கேர்ஃபுல்லாக இருங்க. எஃப்எம்சிஜி ரிவர்சல் ஆகிருக்குது. நமக்கு இந்த 54
350 அப்படின்ற ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஒரு 3 வீக்காக செல்லிங் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும் சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அந்த இடத்துல ரிவர்சல் ஆகிருக்குது. ஒரு ரிவர்சல் டோஜி தான் பிரிண்ட் ஆகிருக்குது. பட் இப்போ இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்டை வந்து அப்சைடு பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு மண்டே வந்து நமக்கு 55,200 55,200க்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து எஃப்எம்சிஜியை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ரிவர்சல் கிடைக்கும். எஃப்எம்சிஜியில் நமக்கு 6500 அப்படின்றது வந்து ஒரு டார்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்போது நம்ம இந்த ஹையையும் உடச்சி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிஎஸ்யூ ஒரு நல்ல ரேலி. பிஎஸ்யூவில் நான் வந்து 6450 டார்கெட் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக்கு. இப்போ அதுக்கு மேலேயே போயிடுச்சு. 6700 வரைக்கும் போயிட்டு அப்புறம் ஒரு 90 பாயிண்ட் செல்லிங் ஆகி க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ பிஎஸ்யூ வந்து என்னை பொறுத்த மட்டும் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே மேபி மண்டே பார்த்திங்க நெக்ஸ்ட் வீக்குக்கு நமக்கு 6900 அந்த ரேஞ்சு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 6900க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 7000 சைக்காலஜிக்கல் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபின்னிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்படி நம்ம பேங்கில் பிஎஸ்சி வந்து வேண்டாம், அது வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட இருக்குது. அதே மாதிரி இப்போது மோஸ்ட்லி செல்லிங் ஆனது அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம். நமக்கு ஃபின்னிஃப்டியும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் போட்டிருக்குது. ஸோ அதனால் ஃபின்னிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த அதாவது ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்தே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். செல்லிங் நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து உடைக்கணும். ஃபின்னிஃப்டி வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் தான். எப்படி நமக்கு பேங்க் நிஃப்டி, ப்ரைவேட் பேங்க் எல்லாத்துலேயுமே வந்து இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் இருக்குது. இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது தான் இந்த ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இது ரெண்டுலேயுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு சேஃபாக இருக்கணும். மற்றபடி இந்த ரேஞ்சிலலாம் வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ட்ரெண்டு மாதிரியே தான் போய்கிட்டு இருந்தது நமக்கு ஃபின்னிஃப்டி. ஸோ இந்த இடத்துல தான் இப்போ வந்து இந்த இடத்துல தான் இருக்குது நமக்கு நிஃப்டி. ஆனால் ஃபின்னிஃப்டி வந்து அட்வான்ஸாக வந்து செல்லிங் ஆகிட்டு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு மேலே ரிவர்சல் கொடுத்துருக்குது. ஸோ நிஃப்டியும் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அந்த கேப் ஃபில்லிங் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் நிஃப்டியில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன். ப்ரைவேட் பேங்க் சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஆனால் ப்ரைவேட் பேங்க்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ்லாம் வந்து ப்ரைவேட் பேங்க்கு சாதகமாக இல்லை. அதனால் ப்ரைவேட் பேங்க்கில் சேஃபாக இருங்க. இந்த ட்ரெண்டு தான் சப்போர்ட்டு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்கில் ஸ்டாக் வச்சுருக்கவங்க எக்ஸிட் கன்சிடர் பண்ணலாம். ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து அஸ் யூஸ்வல் ரேலி கொடுத்துருக்குது. இன்னும் வந்து ஒரு 3 to 5% நம்ம அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்மால் கேப்பில், மிட் கேப்லேயும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான், ஒரு 3 to 5%. தேங்க்யூ.